அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகமத்தினுடைய அடிப்படையை கற்றுக் கொடுக்கும்படிக்காக இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். வேதாகமத்தினுடைய அடிப்படை நமக்கு புரிந்து கொள்ள இயலாத காரணத்தினால வேதாகமத்தை பல விதங்களில் நாம் தவறாக வியாக்கியானம் செய்ய நேரிடுகிறது, அல்லது பல விதங்களில் தவறாக புரிந்து கொள்ள நேரிடுகிறது. ஸோ இதனுடைய அடிப்படையை நாம் அறிந்து கொள்ளணுமாக ஒரு 10 கேள்விகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அந்த 10 கேள்விகளுக்கும் நாம் பதில்களையும் பிற்பாடு ஒவ்வொரு வீடியோவாக காணப்போகிறோம். முதலாவது அந்த 10 கேள்விகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அந்த 10 கேள்விகளை நீங்களும் வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள தேடுங்கள். இதுவும் இந்த 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 வேத ஆராய்ச்சி முழுவதுமாக கேள்வி பதில்களாகவே மாத்திரம் அதை அமைத்துக்கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறேன். அப்படின்னா தான் நீங்களும் உங்களுடைய வீடுகளில் இந்த கேள்விகளுக்கு என்ன விடையாக இருக்கும், முதலாவது கேள்விகளை தெளிவுபடுத்திடுவோம். இந்த இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேள்விகளை தெளிவுபடுத்திடுவோம். ஸோ நீங்கள் அந்த கேள்விகளை வச்சு நீங்களும் வேதாகமத்தை தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் உங்களுக்கும் வெளிப்படுவார். எப்பொழுதுமே வேத ஆராய்ச்சியை நம்ம தொடங்கும் போது இதுதான் கான்ஸ்டன்ட், இதுதான் மிக சரியானது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் எந்த சூழ்நிலைமையிலையும் நாம் முடிவு பண்ண இயலாது, முடிவு பண்ணவும் கூடாது. இப்படியும் இருக்கக்கூடும், இப்படியும் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள தான் வர முடியும். கண்டிப்பாக இந்த காரியமானது வேதாகமத்தை விட்டு வெளியே போக வேணும் அப்படின்னு சொன்னாக்க, வேத வசனங்கள் ஆதாரம் இல்லாமல் வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது தவறான ஒரு உபதேசத்துக்கு போயிடும். ஸோ அப்படி இல்லாம ஒன்றோடு ஒன்று இசைவாய் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை நம்ம படித்து கொள்கிறதற்கு அது ஒரு பேருதவியா இருக்கும். சரி, நம்ம இப்போதைக்கு கேள்விக்குள்ள வரலாம். முதலாவது கேள்வி, கடவுள் யார் அல்லது தேவன் யார் அப்படின்ற முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, கடவுள் ஏன் தேவதூதர்களை படைத்தார்? இரண்டாவது கேள்வி, கடவுள் ஏன் தேவதூதர்களை படைத்தார்? மூன்றாவது கேள்வி, கடவுள் தம்மை யாராவது ஆராதிக்க வேண்டும் என்று அல்லது துதித்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? மூன்றாவது கேள்வி, கடவுள் தம்மை யாராவது ஆராதிக்க வேண்டும் அல்லது துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? நான்காவது கேள்வி, தேவதூதனை அவர் படைத்தார், தேவதூதன் பாவம் செய்வான் என்று கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? தேவதூதனை உருவாக்கி விட்டார், தேவதூதன் பாவம் செய்வான் என்று கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? ஐந்தாவது கேள்வி, தெரியும் என்றால் ஏன் தேவதூதனை உருவாக்கினார்? அவன் தான் பாவம் செய்வான்ல, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கும் காரணம் அவன் தானே, அவன் தான் பாவம் செய்வான்ல அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் தேவதூதனை படைத்தார்? ஆறாவது கேள்வி, விழுந்து போன தேவதூதனுக்கு ஏன் தண்டனையை நிறைவேற்றாமல் அவன் இன்னும் சோதனைக்காரனாகவே இருக்கும்படிக்கு அனுமதித்திருக்கிறார்? விழுந்து போன தேவதூதனுக்கு ஏன் தண்டனையை நிறைவேற்றாமல் அவன் இன்னும் சோதனைக்காரனாகவே இருக்கும்படிக்கு ஏன் அனுமதித்திருக்கிறார்? ஏழாவது கேள்வி, தேவன் ஏன் மனிதனை படைத்தார்? மனுஷனை அவர் ஏன் படைச்சிருக்கணும்? எட்டாவது கேள்வி, மனிதன் பாவம் செய்வான் என்று தெரிந்திருந்தும் ஏன் நன்மை தீமை அறியக்கூடிய வகை மரத்தை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கினார்? மனிதன் பாவம் செய்வான் என்று தெரிந்திருந்தும் ஏன் நன்மை தீமை அறியக்கூடிய வகை மரத்தை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி வைத்தார்? ஒன்பதாவது கேள்வி, சாத்தானின் வஞ்சிக்கும் எண்ணம் தெரிந்திருந்தும் அதை ஏன் மனிதனிடத்தில் அனுமதித்தார்? அவர் சர்வஞானி, அவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் சாத்தானின் வஞ்சிக்கும் எண்ணம் தெரிந்திருந்தும் அதை ஏன் மனிதனிடத்தில் அனுமதித்தார்? பத்தாவது கேள்வி, மனிதனுக்கு எப்படி மன்னிப்பு வழங்கினார்? மனிதனுக்கு எப்படி மன்னிப்பு வழங்கினார்? இந்த கேள்விகளுக்கு நாம் விடை காண போகிறோம். என்னோடு கூட நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.